நான் டாக்டர் இந்துமதி, சைக்கியாட்ரிஸ்ட், கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். நான் ஏன் இன்னைக்கு உங்களோட பேசுறேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, செப்டம்பர் 21 உலகம் முழுவதும் ஒரு அல்சைமர்ஸ் டேவோட விழிப்புணர்வு தினமா கொண்டாடப்படுது. அல்சைமர்ஸ்னா என்னன்னா மூளை மழுங்கு நோய். அதாவது மூளையோட செயல்திறன் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வரும். ஏஜ் ஆக ஆக மற்ற உறுப்புகள் எப்படி செயல்திறன் குறையுதோ அதே மாதிரி மூளையும் செயல்திறன் குறையுது. பட் இதுல என்ன விஷயம்னா, இப்ப நீ எல்லாம் தேய்மானம் ஆகுது, முட்டி தேய்மானம் ஆகுதுன்னா நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி இருக்கு. ஆனா மூளைக்கு ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கா? இல்ல. ஆனா உலகம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 கோடி மக்கள் கிட்ட இந்த பிரச்சனையினால பாதிக்கப்பட்டிருக்காங்க. எஸ்பெஷலி இது வயசானவங்களுக்கு தான் வருது. நம்ம ஏற்கனவே சொன்னோம் தேய்மானம் அப்படின்னு சொல்லிட்டு 60 வயசுக்கு மேற்பட்டவங்கல 100ல 7 பேருக்கு இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் இந்தியாவில இதனோட இன்சிடென்ஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. சோ அதனாலதான் இதை ஒட்டி இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். இதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது, ரீப்ளேஸ்மெண்ட்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப என்ன பண்ணணும்? ப்ரிவென்ஷன் இஸ் த பெட்டர் திங். ப்ரிவென்ஷன் இஸ் கியூர்னு சொல்லுவோம். ஆனா நிறைய பேர் நினைக்கிறாங்க டிமென்ஷியாங்கிறது வயசானதுனால வருது, அதை ஒன்றும் பண்ண முடியாது, பிளஸ் ஜெனட்டிக் லோடிங் நம்ம ஃபேமிலியில இருந்தா நம்மளுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி வரலாம். பட் ஐ ஹாவ் அ குட் நியூஸ் ஃபார் யூ. அது 50% ரிஸ்க் வந்து நம்மளால ரெடியூஸ் பண்ண முடியும் சில விஷயங்களை உங்களோட டெய்லி ஹேபிட் மாதிரி நீங்க கொண்டு வந்தா. அது என்ன சில விஷயங்கள் அப்படின்னு நான் தான் உங்ககிட்ட சொல்ல போறேன். மெயினா ஒரு 7 டெய்லி ஹேபிட்ஸ். 50% ரிடக்ஷன் பார்த்துக்கோங்க. ஸோ எவ்வளவு ரிஸ்க் நம்மளால ரெடியூஸ் பண்ண முடியும் நம்ம கிட்ட இருக்கிற செய்யக்கூடிய டே டு டே லைஃப்ல சில விஷயங்கள்னால, சில நிமிடங்கள் நம்ம அதுக்குன்னு எஃபர்ட் போடுறதுனால. இதுதான் இதனோட முக்கியத்துவம். ஈஸியானதும் கூட. இது நம்மளுக்கு நிறைய பேருக்கு தெரியும், ஆனா நம்ம லைஃப்ல இன்கார்பரேட் பண்றது இல்ல அப்படியே பண்ணாலும் 1 2 பண்ணுவோம். இப்ப நம்மளுக்கு ஒரு ஃபாரஸ்ட் டெவலப் பண்ணணும்னா வெரைட்டி ஆஃப் ட்ரீஸ் இருக்கணும் இல்ல, ஒரே ஒண்ணு மட்டும் வச்சோம்னா பத்தாது. அந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் ஆக்டிவிட்டிஸ். அதுதான் 7 ஆக்டிவிட்டிஸ் டெய்லி ஹேபிட்ஸ் ஐ எம் கோயிங் டு டெல் யூ. முக்கியமானது ஒண்ணு, ஒரு மேஜிக் பில் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா தட் இஸ் மூமெண்ட்ஸ். எவ்ரிடே ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி நீங்க கொடுக்கறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ஏஜ் ஆக ஆக இது என்ன பண்ணுது அப்படின்னா, BDNF அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெமிக்கல், பிரெயின் டிரைவ்டு நியூரோ கெமிக்கல் ஃபேக்டர்னு சொல்லிட்டு அதை 300% வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணுது. இது நம்மளோட பிரெயின் செல்லுக்கு ஃபர்டிலைசர் மாதிரி. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 20 to 30 minutes இன் அ டே, அட்லீஸ்ட் 5 days இன் அ வீக். அது கண்டினியூஸா 30 மினிட்ஸ் பண்ண முடியலன்னா கூட நம்ம வந்து ஒரு ஸ்நாக் பண்றோம்ல, அந்த மாதிரி 10 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் நீங்க பிரேக் பண்ணி பண்ணா கூட இட் இஸ் ஃபைன். ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பிசிக்கல் ஆக்டிவிட்டி மூமெண்ட்ஸ் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணும். திஸ் இஸ் ஃபர்ஸ்ட். செகண்ட் திங், உங்களோட டயட் ஒரு கான்சியஸா ஹெல்தியா இந்த ப்ராசஸ்டு ஃபுட் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு, கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிட்டு, ஹெல்த்தியான ப்ரோட்டீன்ஸ், ஹெல்த்தி ஃபேட்ஸ், நியூட்ரியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி நீங்க ஒரு ஃபுட் எடுத்துக்கிறீங்க. அது ப்ராப்பரா ரெகுலர் டைமிங்ஸ்ல எடுத்துக்கிறீங்க. உங்களோட டயபெட்டிஸ் அது வந்து நல்ல கண்ட்ரோல்ல வச்சுக்கிறீங்க. அது எந்த அளவுக்கு இருக்கணும்னா, HbA1c வந்து 6 இருந்தா கூட நம்மளுக்கு வந்து அந்த அளவு எஃபெக்டிவ் இருக்காது. இட் இஸ் லெஸ் தென் 5, 5.5 அந்த அளவுக்கு கொண்டு வந்தீங்கன்னா டெஃபினட்டா 50% ரிடக்ஷன் வந்து கொண்டு வருது அப்படிங்கறதுல ஸ்டடிஸ் சொல்றாங்க. அதாவது டிமென்ஷியாவோட ரிஸ்க் 50% ரெடியூஸ் பண்ணது when you control your blood sugar to this extent. So that is another one. And adequate hydration, water intake வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸசைஸ் மூவ்மெண்ட் சொன்னோம். ரெண்டாவது டயட், அதுல ஹெல்தி டயட் பிளஸ் ஹைட்ரேஷன், இது ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லினா பாத்தீங்கன்னா காக்னிட்டிவ் என்ஹான்ஸ்மெண்ட். அதாவது அவ்வளவுதான் நம்ம ரிட்டையர் ஆயிட்டோம், இதுக்கு மேல என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒன்னும் செய்யாம இருக்கிறத விட நம்மளுக்கு இப்ப நிறைய டைம் கிடைக்குது. இப்ப நம்ம புதுசா ஏதாவது கத்துக்கலாம், புதுசா ஏதாவது ஆக்டிவிட்டிஸ் பண்ணலாம், நம்மள வந்து என்கேஜ்டா வச்சுக்கலாம். அப்படிங்கிற மாதிரி when you start involving yourself in some activities, அது வந்து டெஃபினட்டா உங்க பிரெயினை ஸ்டிமுலேட் பண்ணி என்கேஜா வச்சுக்கும். ஈவன் ஸ்ட்ரெஸ் ரிடக்ஷனுக்கும் அது ஹெல்ப் பண்ணும். ஸோ இது வந்து தேர்ட் ஒன். ஃபோர்த் ஒன் பாத்தீங்க அப்படின்னா, எந்த அளவுக்கு நீங்க சோஷியலி கனெக்டடா இருக்கீங்க. அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா வயசான பாட்டிங்க வெளியே உட்காந்துட்டு வரவங்க போறவங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. ஆனா இப்ப நம்ம பக்கத்து வீட்டுல யாரு இருக்காங்க அப்படின்னு கூட நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. சோ அந்த சோஷியல் கனெக்ஷன் வந்து 5 years நம்மளோட ஏஜ் ஃபேக்டரை, அதாவது பிரெயினோட ஏஜ் ஃபேக்டரை ரெடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அதனால அட்லீஸ்ட்
எவ்ரிடே ஒருத்தரோடையாவது ஒரு போன்ல பேசுறது, வீக்லி ஒன்ஸ் ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்றது, இல்ல ஃபேமிலி மெம்பர்ஸ் மீட் பண்றது, மந்த்லி ஒன்ஸ் ஏதாவது ஒரு சின்ன கெட் டுகெதர், இந்த மாதிரி உங்களால பண்ண முடிஞ்சது அப்படின்னா again that will be very very helpful. ஸோ இது வந்து சோஷியல் கனெக்ஷன். ஃபோர்த் ஃபேக்டர். ஃபிஃப்த் ஃபேக்டர் பாத்தீங்கன்னா அடிக்குவேட் ஸ்லீப். நிறைய பேர் வந்து ஸ்லீப்புங்கிறது ரெஸ்ட்டுக்கு தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. ரெஸ்ட் மட்டும் இல்லைங்க, ரீஜுவனேட் பண்றதுக்கு பிரெயினுக்கு முக்கியமான டைம் எது அப்படின்னு சொன்னா ஸ்லீப். அட்லீஸ்ட் ஒரு 7 to 8 hours ஆஃப் ஸ்லீப் வந்து நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த சமயத்துலதான் பிரெயின் வந்து நம்ம மெமரி எல்லாம் கன்சாலிடேட் பண்ணுது. ஸோ அது ஒண்ணு. வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ், சில டாக்ஸிக் புரோட்டீன்ஸ், அமைலாய்ட் பீட்டா புரோட்டீன், அந்த மாதிரி இதெல்லாம் இந்த கிளிம்பாட்டிக் சிஸ்டம் வந்து ரிமூவ் பண்றது எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்லீப்ல தாங்க. ஸோ அதனால ஸ்லீப் வந்து அடிக்குவேட்டா இருக்கணும், 7 to 8 hours இருக்கணும் அப்படிங்கிறது அனதர் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். சிக்ஸ்த் ஒன் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். உங்க எல்லாருக்குமே தெரியும் ஸ்ட்ரெஸ் வந்து எந்த அளவுக்கு நம்மள பாதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சும்மாவே நம்மளுக்கு மைண்ட் ஒர்க் பண்ணாது, ஸ்ட்ரெஸ்ல இருக்கும்போது சுத்தம். அதனால அது ஏன் அப்படின்னா அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் கார்டிசால் வந்து கண்டினியூஸா இருக்கும்போது அது இன்ஃபிளமேஷனை ஜாஸ்தி பண்ணி நம்ம ஹிப்போகேமஸ், அது வந்து நம்மளோட மெமரிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு போர்ஷன், அதை ஷ்ரிங்க் பண்ண வச்சிரும். பிளஸ் நம்மளோட திங்கிங் கெப்பாசிட்டி, காக்னேட்டிவ் கெப்பாசிட்டி எல்லாம் ரெடியூஸ் பண்ணிடும். ஸோ உங்களோட ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டை பார்த்துக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? சிம்பிளா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி விஷயங்கள் எல்லாத்துலயுமே நீங்க ஒரு நேச்சுரல் வாக் போறதோ, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மற்றவங்களோட பேசுறது, பழகிறது, புதுசா ஏதாவது கத்துக்கிறது, டீப் பிரீதிங் எக்ஸசைஸ், மைண்ட்ஃபுல்னஸ், ஒரு கிராட்டிடியூட் ரிஃப்ளெக்ட் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ ஃபைனலி செவன்த் ஒன் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எனி கெஸ்? பர்பஸ் அண்ட் மீனிங் இன் யுவர் லைஃப். நீங்களா உங்க வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை கொண்டு வாங்க. நிறைய பேர் ரிட்டையர் ஆனோன்னா என்ன நினைக்கிறாங்க, அவ்வளவுதான் எல்லாத்தையும் முடிச்சுட்டேன், இதுக்கு மேல என்னோட லைஃப்ல என்ன அப்படின்னு நினைக்கிறாங்க. இதே பாத்தீங்கன்னா பிசினஸ் பீப்புள் வந்து அந்த மைண்ட் செட்டே இருக்காது. ஸோ அதனால பிசினஸ் பீப்புள், பொலிட்டீஷியன் எல்லாம் பாத்தீங்கன்னா 70 years 80 yearsல கூட ஆக்டிவா இருக்காங்க. ஆனா வந்து ஒரு கவர்மெண்ட் சர்வன்ஸோ, ஒரு ஜாப்ல இருந்து ரிட்டையர் ஆனவங்களோ ஒரு 65லயே வந்து அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சிடுறாங்க. அந்த மாதிரி இல்லாம உங்க கெப்பாசிட்டியில நீங்க என்ன பண்ண முடியும், உங்களுக்குன்னு ஒரு பர்பஸ், உங்களுக்குன்னு ஒரு மீனிங் வச்சுட்டு லைஃப்பை நீங்க கொஞ்சம் என்ஜாய் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கும் ஒரு மோட்டிவேட்டிங் ஃபேக்டரா இருக்கும், மற்றவங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா நான் நிறைய சொல்ற மாதிரி இருக்கு. ஆனா எல்லாத்துக்கும் ஒரு 10 to 15 minutes நீங்க வந்து பர் டே ஆட் பண்ணீங்கன்னா போதும். மைண்ட்ஃபுல்லா இருந்தீங்கன்னா போதும். என்ன சாப்பிடுறீங்க, எவ்வளவு நேரம் தூங்குறீங்க, எப்படி உங்களை பாத்துக்கிறீங்க, எந்த அளவுக்கு மத்தவங்களோட இன்டராக்ட் பண்றீங்க, உங்க லைஃபுக்கு ஒரு பர்பஸ் என்ன கொடுத்துக்கிறீங்க, புதுசா என்ன பழகிக்கிறீங்க. சோ இதெல்லாம் தாங்க. இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனா இது எவ்வளவு ஏர்லியா நீங்க ஸ்டார்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும். எவ்ரிடே இதை கொண்டு வரணும். ஸோ எல்லாமே இதுக்குள்ள இருக்கணும். ஒன்னொன்னா ஸ்டார்ட் பண்ணுங்க. முதல்ல ஒண்ணு கொண்டு வாங்க, ஒரு 4-5 வாரம் அதை செய்யுங்க. அது பழகினதுக்கு அப்புறம் அடுத்தது, இப்படி ஒன்னொன்னு ஆட் பண்ணி உங்க லைஃப் ஸ்டைல இந்த மாதிரி ஒரு 7 ஹேபிட்ஸும் இருக்கிற மாதிரி பாத்துக்கிட்டீங்கன்னா டெஃபினட்டா உங்களோட டிமென்ஷியா ரிஸ்க நீங்க 50% வரைக்குமே குறைக்கலாம் அப்படிங்கிறது நான் சொல்லுங்க. எவிடன்ஸ் அண்ட் ரிசர்ச் சொல்லுது. டேக் கேர். பை பை.